வணக்கம் குட்டீஸ். இன்னைக்கு கடையேழு வள்ளல்களில் ஒருவரான அதியமான் கதையை படிக்கலாம் வாங்க. கதையின் பெயர் அதியமானின் நல்ல மனம். மனம் அப்படின்னா உள்ளம், மைண்டுன்னு அர்த்தம். தகட்டூரை முன்பு அதியமான் நெடுமான் அஞ்சி என்ற மன்னன் ஆண்டு வந்தான். தகட்டூர்னு ஊர் இருக்கு. அதை ஆண்ட மன்னன் பேர், ராஜா பேர் என்ன? அதியமான் நெடுமான் அஞ்சி. அது இப்போது தர்மபுரி எனப்படுகிறது. அந்த ஏரியா இப்போ எங்கே இருக்குது? தர்மபுரின்னு இப்போ சொல்கிறாங்க. ரீசண்டான பேர் தர்மபுரி. அதியமான் கடையேழு வள்ளல்களில் ஒருவன். அதியமான் நான் சொன்னேன்ல வள்ளல்கள். வள்ளல்கள் அப்படின்னா என்னன்னா, ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க, உதவி கேட்டால் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். அது இல்லாமல் ஒருத்தவங்க கஷ்டப்படுறப்ப அவங்களுடைய குறிப்பறிஞ்சு கஷ்டத்தை புரிஞ்சு நம்மளா ஹெல்ப் பண்ணுறது. நம்ம ராஜா மற்றவங்களோட கஷ்டங்களை அவங்கள்ட்ட கேட்காம அவராக ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. வாரி வாரி வழங்குதல், அப்படி அதுதான் வள்ளலுடைய அர்த்தம். அவன் வீரமும் தீரமும் மிக்கவன், ரொம்ப தைரியசாலி. ராஜா நல்ல தைரியமானவர். அவனுடைய ஆட்சியின் சிறப்பை கேள்வியுற்று ஔவையார் அவனை காண வந்தார். அந்த ராஜாவுடைய ஆட்சி ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு கேள்விப்படுறாங்க ஔவையார். அதனால அவங்கள ராஜாவை பார்க்க வராங்க. ஔவையார் தெரியும்லையா, நம்ம ஆத்திச்சூடி எழுதினவர் தான் ஔவையார். அவர் அதியமான் பார்க்க வராரு. அவன் அன்புக்கு கட்டுப்பட்டு அவன் அரண்மனையிலேயே தங்கியிருந்தார். ராஜா இங்கேயே இருங்க அப்படின்னு சொன்னா அவர் லவ்வுக்கு சரி சொல்லிட்டு அவங்க அரண்மனையிலேயே தங்கி இருக்காங்க. ஒரு சமயம் அதியமான் மலைவளம் காண சென்றான். ஒரு தடவை அதியமான் எங்கே போகிறாங்க? மலைவளம், மவுண்டெயின். அங்கே செழிப்பாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் வெல்த். மலை வளம் அப்படின்னா மவுண்டெயின் வெல்த். அது செழிப்பாக இருக்குது. எப்படி இருக்குது, எப்படி மரம்லாம் நல்லா செழிப்பாக இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறாங்க. மலை பிளம்பில் கருநெல்லி மரம் ஒன்று இருப்பதை கண்டான். மலை பிளவு எப்படி, மவுண்டெயின் எப்படி இருக்கும்? கல், பெரிய பெரிய கல், பாறாங்கல் இதுவாக இருக்கும் இல்லையா, அங்கே கேப்பாக இருக்கும். அந்த நடுவில் ஒரு கூஸ்பெரி, நெல்லிக்காய் மரம் இருக்கிறத பார்க்குறாங்க. அதில் எப்பொழுதோ ஒரு முறைதான் ஓரிரு கனிகள் பழுக்கும். அந்த மரத்தில் எப்பயாவது ஒரு தடவை தான் அந்த பழம் பழுக்குமா. அக்கனியை உண்டவர் நீண்ட வயது வாழ்வர் என்பது மன்னனுக்கு தெரியும். கனினா பழம். அந்த நெல்லி பழம் சாப்பிட்றவங்க ரொம்ப நாள் நல்லா வாழ்வாங்க அப்படிங்கிற விஷயம் மன்னனுக்கு தெரியும், ராஜாவுக்கு. அவன் சென்ற சமயம் ஒரு கனி பழுத்து தொங்கி கொண்டிருந்தது. அவங்க போன சமயம் அந்த கூஸ்பெரி மரத்தில் ஒரு பழம் பழுத்து தொங்கிட்டு இருந்துச்சு. அதனால் மலை பிளப்பிலிருந்த அந்த மரத்திலிருந்து கனியை பல சிரமங்களுக்கிடையே எடுத்தான். அதனால சிரமம்னா ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏன்னா மலைனாவே தெரியும், ஏறுறதுக்கு ரொம்ப பெரிய பெரிய பாறைகள் இருக்கும், நடுவில் கேப்லாம் இருக்கும். அதை தாண்டி அந்த மலை பிளவுன்னா அந்த கிரேக்கு வெடிப்புல அந்த மரம் இருக்கு. கஷ்டப்பட்டு ஏறி அந்த பழத்தை மரத்துலேருந்து ராஜா எடுக்கிறாரு. அவனுடன் இருந்தவர் அந்த கனியை தம் மன்னன் உண்டு நீண்ட வயது வாழ வேண்டும் என்று விரும்பினர். ராஜா மட்டுமா போயிருப்பாங்க, கூட ஆளுங்கள், அமைச்சர்கள், வீரர்கள்லாம் போயிருப்பாங்க இல்லையா. அவங்கள என்ன சொல்கிறாங்க, இந்த பழத்தை நீங்கள் சாப்பிடுங்க, அப்போ ரொம்ப நாள் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. ஆனால் மன்னன் அதை தாம் உண்ணாது அரண்மனைக்கு எடுத்து வந்தான். ஆனால் ராஜா என்ன செய்கிறாரு, அதை சாப்பிடாம அரண்மனை பேலஸுக்கு எடுத்துட்டு வராரு. ஔவையாரிடம் அக்கனியை கொடுத்தான். ராஜா ஔவையாருக்கு கொடுக்குறாங்க. அதன் பெருமை அறியாத அவரும் உண்டார். ஔவையாருக்கு தெரியாது இதோடைய மதிப்பு மகிமையெல்லாம் என்னன்னு தெரியாது. சரி, ராஜா கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சாப்பிட்றாங்க. அதன் பிறகுதான் அக்கனியின் பெருமையினை அவரிடம் கூறினான். ஔவையாரை சாப்பிட்டு முடிச்சோன்னே தான் இந்த பழத்தோடைய மகிமை, பெருமையை ராஜா சொல்கிறாங்க. இது சாப்பிட்டா ரொம்ப நாள் உயிர் வாழலாம் அப்படிங்கிற விஷயத்த ராஜா அப்போதான் சொல்கிறாரு. புலவரான ஔவையார் நீண்ட காலம் வாழ்ந்தால் உலகம் திருத்தமுறும் என்பது அவன் எண்ணம். அதாவது புலவர், ஔவையார் புலவர் தானே, அவங்க ரொம்ப நாள் வாழ்ந்தால் உலகம் நல்லா வளர்ச்சி அடையும், உயர்வடையும், மேன்மை அடையும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம். ஔவையார் பெரிதும் வியப்புற்றார். ஔவையாருக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா ராஜா எல்லாருமே எப்பயுமே நம்மளுக்கு ஒரு ரேராக ஒரு பொருள் கிடைக்குன்னா அது நம்ம தான் வச்சுக்கணும்னு நினைப்போம். ஆனால் ராஜா பாருங்க, அது சாப்பிட்டா ரொம்ப நாள் வாழலாம் அப்படின்னு தெரிஞ்சும் ஔவையாருக்கு கொடுக்குறாங்க. அதை நினச்சி ஔவையாருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கிடைத்தற்கரிய கனியை தான் உண்ணாது தனக்கு கொடுத்த அவனுடைய உயர்ந்த நோக்கத்தை வெகுவாக பாராட்டினார்.
ரேராக கிடைத்தற்கரிய கனி அப்படின்னா ரேராக எப்பயாவது அந்த பழம் கிடைக்கும். அதை வந்து அவங்க ராஜா வந்து சாப்பிடாம நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு அவங்க நோக்கம் அப்படின்னா எண்ணம் பர்பஸ் தெரிஞ்சு ஔவையார் வந்து ராஜாவை ரொம்ப பாராட்டுறாங்க. குட்டீஸ் மீனிங் படிக்கலாம் வாங்க. அதியமானின் நல்ல மனம். மனம் த மைண்ட் உள்ளம். மலை வளம் மவுண்டன் வெல்த் செழிப்பு. மலை பிளப்பு வெடிப்பு பிளவு கிராக் ஸ்பிளிட். நெல்லிக்காய் கூஸ்பெரி. அரண்மனை பேலஸ். திருத்தமுறும் மேம்படும் உயர்வு வளர்ச்சி. நோக்கம் பர்போஸ் எண்ணம். அதியமான் நெடுமான் அஞ்சியை பற்றி சின்ன குறிப்பு. இவர் கடையேழு வள்ளல்களில் ஒருவர். அஞ்சியின் முன்னோர் முதலாக தமிழ்நாட்டுக்கு கரும்பை கொண்டு வந்து பயிரிட்டனர். இவங்க பரம்பரை தான் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டுக்கு கரும்பை கொண்டு வந்து பயிர் செய்கிறாங்க. கடையேழு வள்ளல்கள் அப்படின்னா 7 பேர். அது யார் யாருன்னு பார்க்கலாமா? பேகன், பாரி, காரி, ஓரி, அதியமான், ஆய், நல்லி. குட்டீஸ் கதையை இன்னொரு முறை படிக்கலாம் வாங்க. அதியமானின் நல்ல மனம். தகட்டூரி முன்பு அதியமான் நெடுமான் அஞ்சி என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அது இப்போது தருமபுரி எனப்படுகிறது. அதியமான் கடையேழு வள்ளல்களில் ஒருவன். அவன் வீரமும் தீரமும் மிக்கவன். அவனுடைய ஆட்சியின் சிறப்பை கேள்வியுற்று ஔவையார் அவனை காண வந்தார். அவன் அன்புக்கு கட்டுப்பட்டு அவன் அரண்மனையிலேயே தங்கியிருந்தார். ஒரு சமயம் அதியமான் மலைவளம் காணச் சென்றான். மலை பிளம்பில் கரு நெல்லி மரம் ஒன்று இருப்பதை கண்டான். அதில் எப்பொழுதோ ஒரு முறைதான் ஓரிரு கனிகள் பழுக்கும். அக்கனியை உண்பவர் நீண்ட வயது வாழ்வர் என்பது மன்னனுக்கு தெரியும். அவன் சென்ற சமயம் ஒரு கனி பழுத்து தொங்கி கொண்டிருந்தது. அதனால் மலை பிளப்பிலிருந்த அந்த மரத்திலிருந்து கனியை பல சிரமங்களுக்கிடையே எடுத்தான். அவனுடன் இருந்தவர் அந்த கனியை தம் மன்னன் உண்டு நீண்ட வயது வாழ வேண்டும் என்று விரும்பினர். ஆனால் மன்னன் அதை தாம் உண்ணாது அரண்மனைக்கு எடுத்து வந்தான். ஔவையாரிடம் அக்கனியை கொடுத்தான். அதன் பெருமை அறியாத அவரும் உண்டார். அதன் பிறகுதான் அக்கனியின் பெருமையினை அவரிடம் கூறினான். புலவரான ஔவையார் நீண்ட காலம் வாழ்ந்தால் உலகம் திருத்தமுறும் என்பது அவன் எண்ணம். ஔவையார் பெரிதும் வியப்புற்றார். கிடைத்தற்கரிய கனியை தான் உண்ணாது தனக்கு கொடுத்த அவனுடைய உயர்ந்த நோக்கத்தை வெகுவாக பாராட்டினார். குட்டீஸ் கதையை படித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.